Hi guys, என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் மற்றும் யூடியூப் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எப்படி மேக் பண்ணுறீங்க, எங்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள், எங்களுக்கு எடிட் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க எல்லாமே கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். நான் ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் வீடியோ ரீசெண்டாக எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். அதை பற்றி ஃபஸ்ட்டு என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது ஒரு டெமோ பார்த்துலாம். ஏன்னா இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் என்ன வீடியோ போடுறேன்னே தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதை பற்றி ஒரு 2 வீடியோ கொஞ்சம் டெமோ போட்டுடுறேன், அதை பாருங்கள். அடடா என்ன ஏதோ செய்கிறாய், அடடா கோவக்கார கிளியே என கொத்தி விட்டு போக. நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு. கடலே என் ராஜா மகளே என்ன. இந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் ரீசெண்டாக போட்டுருக்கேன். ஸோ இதை எப்படி எடிட் பண்ணுறோம், என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன், எந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 மெத்தடில் வீடியோ எடிட் பண்ணி போட்டுருக்கேன். 2 மெத்தடும் பார்த்தீங்கன்னா ஏறத்தில் ஒரு 75% சேமாக தான் இருக்குது. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணணும் லாஸ்ட் எண்டில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெத்தடை பார்த்துடலாம். 2 மெத்தட்லுமே மெயின் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டாபிக் சூஸ் பண்ணால் அது ரிலேட்டடாக கொஞ்சம் திங்ஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு எடுத்துக்க டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெத்தட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ட்ரெயின் ரிலேட்டட் சாங்ஸ் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் கேட்டிருந்தான், ப்ரோ ட்ரெயின் ரிலேட்டட் சாங் போடுங்க அப்படின்னு. ட்ரெயின் ரிலேட்டட் சாங் அப்படி நீங்கள் ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மனசில் கொஞ்சம் சாங்ஸ் உங்களுக்காகவே தோணும். நார்மலாகவே இப்போ ஃபேமஸான சாங் பார்த்தீங்க அப்படின்னா தைய தைய அப்படி எக்ஸாம்பிளுக்கு நிறைய சாங் தோணும். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணால் அந்த ஃபுல் சாங் வரும். அதோடு நீங்கள் 1080 பிக்சலில் அந்த 1080 பிக்சலில் அதை மாற்றி அந்த சாங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அவசியமே கிடையாதுங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்தாலே போதும். பிகாஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1080 பிக்சல்னால் ஒரு 25 MB 50 MB கூட இருக்கும் யூடியூப்பில். அதை நீங்கள் பண்ணணும். திரும்ப அதை கட் பண்ணுறது, அது எக்ஸிக்யூட் நிறைய ப்ராசஸ். ஸோ நீங்கள் அது தேவையே கிடையாது. அதை நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணாலே போதும். என்னோட டாபிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 வீடியோவில் 1 மினிட்ல 12 சாங். பட் சில பேர் 9 கூட பண்ணலாம். பஸ் 10, 11 எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 12 இஸ் பெஸ்ட். கரெக்டாக ஒரு 59 செகண்ட் கரெக்டாக வந்துடும். ஷார்ட்ஸு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 12 சாங். நிறைய பேருக்கு ஒரு 4-5 சாங் தெரியும் நார்மலாகவே. மீதி எல்லா சாங் என்ன பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி தான் எடுக்கணும். எல்லாத்தையும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப் பார்த்தீங்க அப்படின்னா கைன் மாஸ்டர் தான். கைன் மாஸ்டர் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ண கை மாஸ்டர் இப்போ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் கிரியேட் ஆகும், ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்னா அதில் கிரியேட் நியூ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ கிரியேட் பண்ண, ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ண இருக்கும். நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ 9:16 சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் கேலரியில் என்னென்ன இருக்கும், அது மட்டும் இல்லாமல் கைன் மாஸ்டரோட பேசிக் இதெல்லாம் வரும். நம்ம பண்ணுற வீடியோவுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேயர் வேணும். ஸோ நம்ம இமேஜ் அசஸ்ல போயிட்டு இந்த எல்லோ கலர் தான் நான் கான்ஸ்டன்டாக சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் சூஸ் பண்ணதா ஒரு 1 மினிட் வரைக்கும் நம்ம இழுத்து ஃபுல்லாக விட்டுக்கணும். தென் பார்த்தீங்க அப்படின்னா லேயருக்குள்ள போங்க. நான் பண்ற வீடியோக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேம் வேணும். நீங்க ஸ்டிக்கர்ல போனீங்க அப்படின்னா ஃப்ரேம்ஸ் இருக்கும். அதாவது நீங்க உங்களுக்கு தேவையான ஃப்ரேம்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி அதில் இருந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதையும் 1 மினிட்டுக்கு இழுத்து விட்டுக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ற ஒவ்வொரு சாங்குக்கும் ஒவ்வொரு கண்டென்ட் வரும். அதுக்கு ஒரு ஏரோ மார்க் வைப்பேன். ஸோ அந்த ஏரோ மார்க்கும் ஸ்டிக்கர்ல இருக்கும். பட் அப்படி நீங்க கஷ்டப்பட்டு வைக்காமலே அதை ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்த ஃப்ரேமை பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் எடுத்துட்டு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தாலே ஏரோ வரும். அதை நீங்க கரெக்டான சைஸுக்கு அரேஞ்ச் பண்ணியும் வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க எல்லா வீடியோவையும் இந்த ஃப்ரேமுக்குள்ள கொண்டு போறோம். திரும்பவும் நீங்க லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. லேயருக்குள்ள போயிட்டு மீடியாவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அந்த ஃபோல்டர் வரும். அதில் போயிட்டு நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நிறைய சாங் வச்சுருப்பீங்க. உங்களுக்கு எந்த சாங் ஃபர்ஸ்ட் வைக்கணும் அப்படின்னா, இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு எதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லாக ஃப்ரேமுக்குள்ளே வந்துடும். தென் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட்டில் போயிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. சில மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாகவே டிரான்ஸ்லேட் இருக்காது, டைரக்டாகவே ஓப்பன் ஆகும். பட் என் மொபைலில் டிரான்ஸ்லேட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண வீடியோ ஓப்பன் ஆகும். தென் ஓப்பன் ஆன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடம் டு எந்த இடம் வேணும்ங்கிறத ப்ளே பண்ணிட்டு கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு லெஃப்ட் வேணா லெஃப்ட் கட் பண்ணிக்கலாம், ரைட் வேணா ரைட் கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ அந்த வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு வீடியோ உங்களுக்கு வேணுமோ எல்லா வீடியோவையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீடியோவும் கட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தென் வந்து அலைன் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு எந்த சாங் ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கோ அந்த சாங்கை ஃபஸ்ட்டு அலைன் பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லைனா ஃபேமஸான சாங் கூட அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ரைட் கிளிக் பண்ணி ஒவ்வொரு இடமா வச்சு இழுத்துட்டு போகணும். நீங்கள் பார்த்தாலே புரியும். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அலைன் பண்ணியே வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அலைன் பண்ணி முடித்த பிறகு மெயினாக ஒன்று செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண வீடியோ வந்து ஷார்ட்ஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து 1 மினிட்டுக்குள்ளே இருக்கா இல்லையான்னு. இன்கேஸ் 1 மினிட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னா வீடியோ இன்னும் கொஞ்சம் தான் நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு 1 மினிட்டுக்குள்ளே எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா அது வீடியோவாக அது உங்களுக்கு க்ரியேட் ஆகிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எல்லா வீடியோவும் அலைன் பண்ணிட்டீங்க. இனி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணது ஸ்க்ரீனில் ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து கிராப் பண்ணணும். திரும்பவும் அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டில் உள்ளதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப்பிங் ஆப்ஷன் வரும். டாப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த இடம் மட்டும் வேணும்ங்கிறத அப் அண்ட் டவுன் ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக கிராப் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. தென் கிராப் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு பிளேஸில் வச்சுட்டு இழுத்து விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவு கிராப் பண்ணி இழுத்து விடணும். தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கீழே ஒரு லேயர் வந்து ஆல்ரெடி எடுத்துருப்பீங்க ஃப்ரேம் மாதிரி. அந்த ஃப்ரேமை அந்த வீடியோ கீழே கொண்டு போயிருங்க. ஏன்னா இந்த பொசிஷனில் தான் எல்லா வீடியோவையும் நம்ம கிராப் பண்ண போகிறோம். இப்படி எல்லா வீடியோவும் கிராப் பண்ணி இந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா 12 வீடியோ கிராப் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க எல்லாத்தையுமே. தென் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டாபிக்கு வந்து இமேஜ் வந்து பிளேஸ் பண்ணோம். அதுக்கு நான் குரோமில் போயிட்டு எந்த மூவிலோட பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூவிக்கு ஏற்ற மாதிரி இமேஜை டவுன்லோட் பண்ணி எடுத்துருவாங்க. தென் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண இமேஜை நம்ம வந்து அந்த ஃப்ரேமுக்குள்ளே பேஸ்ட் பண்ணோம். அதுக்கு திரும்பவும் நீங்கள் லேயரை கிளிக் பண்ணணும். திரும்ப மீடியாக்குள்ளே போகணும். டவுன்லோட் லிஸ்ட்டில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் வந்துடும். தென் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை 1 செகண்டுக்கு ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து அதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு எந்த பிளேஸில் வைக்கணுமோ அந்த இமேஜை அந்த பிளேஸ்லையும் போய் வச்சுருங்க. தென் நீங்கள் இதே போல் ஒவ்வொரு இமேஜையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இமேஜ் பிளேஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி இழுத்துடணும் அவசியம் இல்லை. டூப்ளிகேட் லேயர், அதாவது நீங்கள் கார்னரில் லெஃப்ட் சைடு கார்னரில் 3 பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அதில் இருந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதே சைஸுக்கு வரும். உங்களுக்கு எந்த இடத்துல அந்த இமேஜை வைக்கணுமோ வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா இமேஜையும் வந்து இம்போர்ட் பண்ணேன். இமேஜ்லாம் இம்போர்ட் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டே அலைன் பண்ண மாட்டேன். ஸோ கச்சாமுஜா அப்படின்னு இருக்கும். அது எல்லாத்தையுமே எடுத்து கரெக்டாக அலைன் பண்ணிடணும். அலைன் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து ஏரோ மார்க்கை உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ வந்து அதை சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சாங்குக்கு ஏற்றபடி கரெக்டான லொக்கேஷன் வந்துட்டு ஏரோ மார்க் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல சாங் ஸ்டார்டிங் டு எண்ட் எந்த இடத்துல இருக்குமோ அதில் ஏரோ மார்க்கை ஒவ்வொன்றா பிளேஸ் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரேமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டு கலர் இருக்கும். நமக்கு வேறு கலர் ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னா வந்து அதையும் சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரையும் நீங்கள் வச்சுக்கலாம். தென் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளோட டாபிக் வந்து நெய்ம் வந்து எடிட் பண்ணணும். ஸோ நம்ம டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்குலேட்டர் சாங். அதை கரெக்டாக எடிட் பண்ணி அதுக்கு கலர்லாம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. என்னோட டிஃபால்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ தான். அப்புறம் வந்து அவுட்லைன் பார்த்தீங்கன்னா பிளாக். அதை சூஸ் பண்ணி என்ன சைஸுக்கு அதை மாற்றணுமோ மாற்றிட்டு இந்த பிளேஸில் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் சேனலுக்கு ஏதாச்சும் லோகோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் சேமஸ் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு என்ன லோகோ நீங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த லோகோவை கிளிக் பண்ணி அதோட சைஸை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு எந்த பிளேஸில் வைக்கணுமோ அந்த பிளேஸில் கரெக்டாக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோ ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி டெமோ பார்த்துடலாம் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு. ஏதாச்சும் எரர்ஸ் இருந்தால் திரும்ப வந்து கிளியர் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறேன். கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடு. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாள். நெஞ்சு உச்சி கொட்டி துடிக்குது தையா தையா. உயிர் தட்டு கிட்ட தவிக்குது தையா. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. சின்ன இதழ் முத்தம் தின்னாமல் என் ஜன்மம் வீணென்று போவேனோ. வண்டி வண்டி ரயிலு வண்டி வெள்ளக்காரன் கொடுத்த வண்டி தண்டவாள மேல நின்று கை வீசிடும் பொய் ஜாடை என்னை ஏதே போன உசுறு வந்துருச்சு உன்னை வாரி அணைக்க. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை நீருக்குள் போராடலாம்.
வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த எரருமே இல்லை. ஸோ வீடியோ வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். அந்த மேலே சைடில் வந்து ஒரு ஆரோ மார்க்கரும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து 1080 பிக்சல் இன்டு 60 கிராஸில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ அதை இம்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை இம்போர்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது இம்போர்ட் பண்ணி வந்த வீடியோவை நம்ம கேலரி போய் ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாள் நெஞ்சு உச்சி கொட்டி துடிக்குது தையா தையா உயிர் தட்டுக்கிட்டு தவிக்கிட்டு தையா இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை சின்ன இதழ் முத்தம் தின்னாமல் என் ஜன்மம் வீணென்று போவேனோ வண்டி வண்டி ரயிலு வண்டி வெள்ளக்காரன் கொடுத்த வண்டி தண்டவாள மேல நின்று கை வீசிடும் பொய் ஜாடை என்னை ஏதே தோட உசுறு வந்துருச்சு உன்ன வாரி அணைக்க நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை நீருக்குள் போராடலாம். இந்த மாதிரி மெத்தடில் தாங்க நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் முதல்ல 2 மெத்தடில் வீடியோ எடிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு மெத்தட் இது, இன்னொரு மெத்தட் வரப்போகிற வீடியோலாம் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் கைன் மாஸ்டரில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவேன். என் சேனலுக்கு மறக்காமல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன். மீண்டும் BK MS.